மருதமலை முருகனின் அற்புத நிகழ்வு சம்பவங்கள். அதுல முதல் கதையாக பாம்பாட்டி சித்தர் மருதமலைக்கு வந்த கதை. பாம்பாட்டி சித்தர் இளம் வயதிலேயே பாம்புகளை பிடித்து விஷம் முறிப்பதும் பாம்பு கடிக்கு மருந்து தயாரிப்பதுன்னு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு தடவை பாம்பாட்டி சித்தர் நாகரத்தினம் கொண்ட ஒரு பாம்பை தேடி மருதமலைக்கு வந்திருக்காரு. அப்படி தேடி வந்த அந்த இடத்துல சட்டைநாத முனிவர் இவருக்கு காட்சி கொடுத்து பிறப்பின் ரகசியத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் பாம்பாட்டி சித்தர் முருகன் சிலை வடித்து முருகனை வேண்டி தவம் இருந்திருக்காரு. அப்ப இவருடைய தவத்துல மகிழ்ந்த முருகப்பெருமான் இவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. இப்படி பாம்பாட்டி சித்தர் வடிவமைத்த அந்த சிலை தான் இன்னைக்கும் மருதமலை கோவில் மூலவராக இருந்துட்டு வருது. சரி, இதுக்கு அடுத்த கதையாக மருதமலை கோவில் நகையை திருடிய திருடர்களை முருகப்பெருமான் வெள்ளை குதிரை மேல ஏறி வந்து நகையை மீட்ட கதையை பார்க்கலாம். ஒரு தடவை சில திருடர்கள் மருதமலை கோவிலுக்கு வந்து சுவாமி நகைகளை கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறப்ப முருகப்பெருமான் வெள்ளை குதிரை மேல ஏறி வந்து நகையை திருடிய திருடர்களை பாறையாக மாத்தி நகையை மீட்டிருக்காரு. இப்படி முருகப்பெருமான் வேகமாக குதிரையில வந்தப்ப ஒரு இடத்துல பள்ளமாயிருக்கு. அந்த ஒரு தடமானது இன்றும் மருதமலை கோவில் மலைப்பாதையில இருந்துட்டு வருது. இந்த தடத்தை குதிரை குழம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. என்னதான் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக இருந்தாலும் விழா காலங்கள்ல முருகப்பெருமான குதிரை மீதுதான் எழுந்தருள செய்வாங்க. அப்படி நடந்த நிகழ்வுல ஒண்ணுதான் இந்த ஒரு சம்பவம். இது மட்டும் இல்லாம மருதமலையில பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கு. இங்க இரவுல ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி வச்சிட்டு போவாங்க. காலையில வந்து பார்க்கும்போது அந்த பாலானது குறைஞ்சிருக்கும். இதுக்கான காரணம் இரவு அர்த்தஜாம வேளையில் பாம்பாட்டி சித்தர் முருகப்பெருமானுக்கு பாலால அபிஷேகம் செய்து பூஜை செய்து வருவதாக ஒரு நம்பிக்கை.